கொடைக்கானலில் மாவட்ட ஆட்சியரையே அடிக்கப் போவதாக பேசிய ஜேசிபி ஆபரேட்டர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கொடைக்கானலில் ஜேசிபி, ஹிட்டாச்சி, பொக்லைன் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. சில தினங்களுக்கு முன் கல்லறைமேடு பகுதியில் இதுகுறித்து வருவாய்த்துறையினர் எச்சரித்த நிலையில் ஜேசிபி மற்றும் ஹிட்டாச்சி ஆபரேட்டர்களான சத்யராஜ் மற்றும் தினேஷ் மதுபோதையில் தொலைபேசியில் பேசியுள்ளனர். ஒரு கட்டத்தில் சத்யராஜ் யார் வந்தாலும் அடிப்பேன், கலெக்டரே வந்தாலும் அடிப்பேன் என பேசியது சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சரிப்பா ஓட்டிட்டு இப்ப என்னடா நான் ஓட்டுவேன். சம்பளம் வந்து பெருசா போடக்கூடாது, எவனும் போட்டு கூடாது. அவன் திறமை தான் ஓட்டணும், இல்ல பேசாம போயிடணும். நான் 500 ரூபாய்க்கு ஓட்டுவேன், நான் 100 ரூபாய்க்கு கூட ஓட்டுவேன். ஏன்டா டே அந்த தொழில எல்லாத்துக்கும் போட்டிகளை வரதான் செய்யும். அதுக்காக யார்ட்டையும் வந்து நம்ம மூஞ்சி சேர்த்து கூடாது. சரியா? நான் 100 ரூபாய்க்கு கூட ஓட்டுவேன். என்ன வண்டியை பெருசா பண்ணுவேன். என் வண்டி நேத்து எடுத்துட்டேன். எனக்கு நேத்து என் வண்டி வெளியே ஏத்தனது எனக்கு பெரிய அவசியம் வச்சு. எவன் வந்தாலும் அடிப்பேன், கலெக்டரே வந்தாலும் அடிப்பேன். நானு எவனு அடிச்சு போடாரம் அடிச்சுனா அப்புறம் ஜெயிலுக்கு போறேன். நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, ஜெயிலுக்கு போனா ஜாமீன் இருக்கு, ஆள் இருக்கு. சரியா? வீட்டுக்கு போயிட்டே நீ? நான் வீட்டுக்கு போறேன், என்ன பண்றேன், நான் கலெக்டரே அடிப்பேன். என்ன வேணா பண்ணுவேன், எனக்கு திறமை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.